சீனியர் சிட்டிசனுக்கு வந்த ஒரு புதிய அப்டேட். ஐடிஆர் ஃபைல் பண்ண வேணுமா வேணாமா? ஏப்ரல் 1ல இருந்து இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தடவை ஒரு முக்கியமான சேஞ்சு. குறிப்பிட்ட சில சீனியர் சிட்டிசனுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கலாம். எப்பன்னா அவர்களுக்கு இன்கம் வந்து பென்ஷன் ப்ளஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால், அதுவும் ஒரே ஸ்பெசிஃபைடு பேங்க்ல இருந்தால் அந்த பேங்க்லேயே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிடும். அதனால் தனியாக ஐடிஆர் ஃபைல் பண்ண தேவையில்லை. ஆனா கவனிங்க, இந்த ஃபெசிலிட்டி எல்லா பேங்க்குக்கும் கிடையாது. ஏஜ், இன்கம் டைப், பேங்க் கண்டிஷன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகணும். இல்லைன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். இந்த பெனிஃபிட்ஸ் யாருக்கு தெரியுமா? எல்லோருக்கும் கிடைக்காது. வயது 75க்கு மேலே இருக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு தான் இந்த ஸ்பெஷல் பெனிஃபிட். அவர்களுடைய இன்கம் பியூர்லி பென்ஷன், பேங்க் இன்ட்ரெஸ்ட், அதாவது சேவிங் இல்லை எஃப்டி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அவர்களுக்கு இன்கம் வரும் பேங்க்கில் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி சப்மிட் பண்ணணும். அந்த பேங்க்கே டேக்ஸ் கால்குலேட் பண்ணி டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. இது தெரியாமல் பலரும் இன்னும் ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சிஸ்டமில் முக்கியமான ரோல் யாருக்கு தெரியுமா? பேங்க் தான். சீனியர் சிட்டிசன் ஆனவங்க டிக்ளரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணால் பேங்க்கு தான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும், டிடிஎஸை டிடெக்ட் பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும். இதனால் தனியாக ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டென்ஷனே இல்லை. எல்லாத்தையும் பேங்க்கே ஹேண்டில் பண்ணிடும். இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் தெரியுமா? பேன் நம்பர், ஆதார் டீட்டெயில், பென்ஷன் சோர்ஸு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், எஃப்டி சேவிங் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில், இந்த எல்லா தகவல்களையும் கரெக்டாக கொடுக்கணும். ஏதாவது தவறு இருந்தால் டேக்ஸ் கால்குலேஷனில் ப்ராப்ளம் வரும். ஃப்யூச்சரில் நோட்டீஸ் கூட வரலாம். அதனால் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேக்ஸ் சேவ் பண்ண முக்கியமான செக்ஷன்ஸ் என்னென்னு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். செக்ஷன் 80 அண்ட் செக்ஷன் 87. இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் அமௌண்ட்டை குறைக்கலாம். சில கேசஸில் 0 ஆக்கவும் முடியும். எஸ்பெஷலி செக்ஷன் 87 ரீபட் யூஸ் பண்ணால் எலிஜிபிளாக இருந்தால் ஃபுல் டேக்ஸவே இல்லாமல் போகும். புதிய டேக்ஸ் ரெஜிமில் கூட சில ரீபட் பெனிஃபிட் இன்னும் கிடைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லோருக்கும் இந்த பெனிஃபிட் கிடைக்காது. அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னா, அதாவது கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் இன்கமாக இருந்தால் இந்த பெனிஃபிட் கிடைக்காது. ரெண்டல் இன்கம் இருந்தால் அப்ளை ஆகாது. மல்டிபிள் பேங்க்ஸில் அக்கௌண்ட்ஸ் இருந்தால், அதாவது அக்கௌண்ட் இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக ஒரு பேங்க் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணும். இல்லைன்னா இந்த ஸ்கீம் யூஸ் பண்ண முடியாது. இதில் தவறு பண்ணிங்கன்னா பெனிஃபிட் மிஸ் ஆகிடும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு கவனமாக கேளுங்க. புதிய டேக்ஸ் ரெஜிமில் இருந்து வெளியில் வருவது சுலபம் இல்லை. அதனால் ஒரு தடவை சூஸ் பண்ணும்போது சரியாக அனலைஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். இல்லைன்னா பின்னாடி மாற்றணும்னா ப்ராப்ளம் ஆகலாம். சுருக்கமாக சொன்னால் 75 வயது ஆன சீனியர் சிட்டிசனுக்கு பெரிய ரிலீஃப். பேங்க்கு தான் டேக்ஸ் முழுக்க ஹேண்டில் பண்ணும். ஐடிஆர் ஃபில்லிங்கை அவாய்ட் பண்ணலாம். இந்த அப்டேட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற தகவல் இமீடியட்டாக உங்களை ரீச் பண்ணும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.